கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெமினிசெரே என்னை நினைத்தருளும் என்ற பெயர் உள்ள இந்த ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சண்டே இன் லென்ட் நாளில் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மத்தேயு 9:27 முதல் 31 வரை உள்ள வேத பகுதி. தலைப்பு: பார்வை அற்றோர் இருவர் பார்வை பெறுதல். இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் பார்வையற்ற அவர்களும் அவரிடம் வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடு எங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரம தந்தையே, இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் வருடத்தில் இந்த ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ரெமினிசரே என்னை நினைத்தருளும் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த செகண்ட் சண்டே இன் லென்ட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனையிலே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உமது திருவசனத்தை கேட்க, உம்மை நோக்கி ஜெபிக்க, மன்றாட எங்களை நீர் கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த சங்கீதத்திலே 25:6 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே என்ற வசனத்தின்படி எங்களை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வாசிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ பகுதியில் இருந்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தபசு காலத்திலே, லெந்து காலத்திலே, ஒரு சந்தியின் காலத்திலே வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பெயர் என்றால் ரெமினிசரே. அல்லேலூயா. ரெமினிசரே என்ற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ரிமெம்பர், ரிமெம்பர் மீ ஆர் ரிமெம்பர் அஸ். என்னை நினைத்தருளும் அல்லது எங்களை நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 25:6 நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த நினைத்தருளும் என்கிற அந்த வார்த்தை திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில எப்படி இருக்கிறது? ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேர் அன்பையும் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த நற்செய்தி பகுதியில்
9ஆம் அதிகாரத்தில் ஏறத்தாழ 5 அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் இயேசு 1 முதல் 8 வசனத்தில் முடக்குவாதம் முற்றவரை குணமாக்குகிறார். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு குணமாக்குகிறார். அடுத்ததாக 12 ஆண்டுகளாக ரத்தம் போக்கூடிய பெண் ஒருவர் இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு அவர் சுகம் பெறுகிறார். அல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக இயேசு அந்த யவீருவினுடைய மகளை, ஆக்சுவலா வேறு ஒரு இடத்துல யவீருவின் பெயர் இருக்கிறது, இங்கு ஒரு ஜபாலய தலைவன் என்று வருகிறது, யூதருடைய தலைவன். இங்கு ஒரு சிறுமி உயிர் தெழுதல், மரித்து போன ஒரு சிறுமி உயிரடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு உயிரோடு எழுப்புகிறார். அடுத்ததாக 4வதாக பார்வையற்றோர் இருவர், 2 குருடர்கள், குருடர் என்று சொல்வதை விட எளிதாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4. 5வது 32ஆம் வசனத்துல பேய் பிடித்து பேச்சு இழந்த ஒருவரை இயேசு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த 9ஆம் அதிகாரத்திலே இயேசு செய்த 5 அரும் செயல்கள், வல்ல செயல்கள், அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 4வது அந்த வல்ல செயல், இயேசு செய்த அற்புதம், பார்வையற்ற 2 பேரை இயேசு சுகமாக்குகிறார். அவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். 2 blind people received their eyesight. அல்லேலூயா. பார்வையற்ற 2 குருடர்கள் இயேசுவின் வல்லமையினால் திரும்ப பார்வையை பெற்றார்கள். இன்றைக்கு இதை நான் படிக்கும்போது ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. வசன வெளிப்பாடு. அல்லேலூயா. வசன வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு அற்புதம். உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வசனத்தை கேட்பதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அற்புதத்தை செய்ய போகிறார். இது நடந்த இடம் கப்பர்நகூம். அல்லேலூயா. இது நடந்த இடம் கப்பர்நகூம். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 9ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு படகு ஏறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். 9:1. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இயேசு பிறந்தது எங்க பிறந்தாரு? பெத்லகேமிலே பிறந்தார். இயேசு பிறந்தது பெத்லகேம். அப்புறம் அவர் எகிப்துக்கு தப்பி போனாங்க. யோசேப்பு, மரியாள் இயேசு குழந்தை தூக்கிட்டு எங்க போனாங்க? எகிப்துக்கு தப்பி சென்றார்கள். ஏரோது எல்லா குழந்தைகளையும் சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஏரோதெல்லாம் மறித்த பிறகு யோசேப்பும் மரியாளும் இயேசு குழந்தை எங்க வந்தாங்க? நாசரேத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 23ஆம் வசனம் படிங்க. படிங்க. 2:33. மத்தேயு 2:33. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல. இயேசு எங்க போய் வாழ்ந்தாரு? நாசரேத்தூரில் வாழ்ந்தார். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் வாழ்ந்தார். 3வது, இயேசு 30 வயதிலே யோவான் ஸ்நானனிடம்
ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு அவர் நாசரேத்தூரில் போய் வாழவில்லை. அவர் எங்கு வாழ்ந்தார் என்றால் கப்பர்நகூமில் வாழ்ந்தார். அல்லேலூயா. சோ இயேசு ஊழியம் செய்வதற்கு கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்ட ஒரு பட்டணம் கப்பர்நகூம், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் கப்பர்நகூம். இன்றைக்கும் கப்பர்நகூம் இருக்கிறது. டூரிஸ்ட் சென்டர். இஸ்ரவேல் நாட்டில ஒரு சுற்றுலா பயணிகள் போய் பார்க்கிற இடம் எதுங்க? கப்பர்நகூம். அந்த கப்பர்நகூம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய தலைமை அலுவலகம். இயேசு எங்க இருந்தாரோ அதுதான் அவருடைய ஊழிய அலுவலகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒன்னையும் ஒரு பெரிய போர்டெல்லாம் போட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் ஆஃப் நாசரேத் மினிஸ்ட்ரி, நசரேனாக இயேசுவின் ஊழியம் தலைமை அலுவலகம் அப்படிலாம் ஒரு போர்டு போடல. அல்லேலூயா. அந்த கப்பர்நகூம்ல அவர் போய் தங்கி ஊழியம் செய்தார். இயேசுவின் ஊழியத்துக்கு கப்பர்நகூமும் ஒரு முக்கியமான தலைமை இடமாக இருந்தது. அது அவருடைய ஊர் என்று அழைக்கப்பட்டது. 9:1 மத்தேயு. இயேசு படகு ஏறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். இயேசுவினுடைய சொந்த நகர், ஓன் சிட்டி, ஓன் டவுன், தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அதுதான் கப்பர்நகூம். சோ இயேசு கப்பர்நகூமிலிருந்து பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்யும் போது அவருடைய ஊழியம் பிரசங்கமாக இருந்தது, போதனையாக இருந்தது, சுகமாக்குதலாக இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எப்படிப்பட்டதுங்க? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம். அவர் கிராமங்களிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜப ஆலயங்களிலே சென்று தேவனுடைய வசனத்தை போதித்தார். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் ஜப ஆலயங்களிலும் இருந்த பிசாசு பிடித்தவர்களை, நோயுற்றோர்களை, பிணியாளிகளை இயேசு வார்த்தையினாலே சுகமாக்கினார், தொட்டு சுகமாக்கினார். அவரை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Jesus did threefold ministry. One is preaching. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Preaching the good news. Preaching the gospel. Jesus proclaimed the reign of God. தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அரசை, தேவனுடைய அரசு வந்ததை, கிங்டம் ஆஃப் காட் அரைவல் ஆனதை இயேசு பிரசங்கித்தார். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. He established the reign of God. He established the kingdom of God. He established the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் சுவிசேஷமாக பிரசங்கித்தார். He preached about the arrival of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டதே என்று இயேசு பிரசங்கித்தார். இரண்டாவது, ஜப ஆலயங்களிலே, ஜூவிஷ் சினகாக்ஸ்ல, யூதர்களுடைய ஜப ஆலயங்களுக்கு இயேசு சென்று என்ன செய்தார் என்றால், மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை வாசித்து அவர்களுக்கு போதித்தார். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். He preached the word. தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வசனத்தில் இருந்து, புத்தக சுருளில் இருந்து வாசித்து அவைகளுக்கு விளக்கம் அளித்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவின் ஊழியம் சுகமளிக்கிற ஊழியமாய் இருந்தது. He healed the people. He healed the sick people. He healed the lepers. He healed the blind people. He cast out the demons. பிசாசுகளை துரத்தினார். மரித்தோரை எழுப்பினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சோ இயேசுவின் ஊழியம் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோண வடிவம். இந்த பக்கம் பிரீச்சிங், பிரசங்கம் செய்தல்.
இந்த பக்கம் போதித்தல், ஜீசஸ் டீச்சிங், அடிப்பக்கம் பேசு, இயேசு சுகமளிக்கிற ஊழியத்தை செய்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சபை, இயேசு ஏற்படுத்தின சபை, இயேசு ஆரம்பித்த சபை, பெந்தெகோஸ்தே நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை இயேசுவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில இயேசுவின் ஊழியம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எப்படி செய்து? சபை பிரசங்கிக்கிறது, சபை போதிக்கிறது, சபை தன்னுடைய இடத்திற்கு வரக்கூடிய விசுவாசிகளுக்கும் பிற இனத்தார்களுக்கும் சபை என்ன செய்கிறது? சுகத்தை கொடுக்கிறது. ஜெபித்து சுகம் கொடுக்கிறது. யூகாரிஸ்ட் திருவிருந்தின் மூலமாக அது எடுப்பவர்கள் சுகமடைய செய்கிறது. மருத்துவமனைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சபையானது இயேசுவினுடைய சுகமளிக்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 functions of the church: preaching, teaching, healing. சபை செய்ய வேண்டிய 3 காரியம் என்ன? பிரசங்கித்தல், போதித்தல், சுகமாக்குதல். இன்றைக்கு இந்த வேத பகுதியை நான் காலையில வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். பிறந்ததிலிருந்து நான் கிறிஸ்டியன். அல்லேலூயா. பிறக்கும் போதே என்னை ஒரு சர்ச்சில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு பெருமை. ஐ ஆம் எ கிறிஸ்டியன் பை பர்த். நான் பிறக்கும் போதே யாரு? ஐ ஆம் எ கிறிஸ்டியன். சிறு முதற்கொண்டு நான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீங்க குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தது போதாது, தண்ணியில மூழ்கி நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதே நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று அவர் சொன்னாரு. அதனால நான் என்ன பண்ணேன், கடலூர்ல கடலும் அந்த உப்பனாரும் சந்திக்கிற இடத்துல போய் நான் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அல்லேலூயா. நானும் என் நண்பரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிராய முதற்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்டு வருகிறேன். ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து அதுக்கு முன்னால பைபிளை படித்து வருகிறேன். ஆனால் இன்றைக்கு காலையில இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ளாக ஆவியானவருடைய ஒரு தொடுதலை நான் உணர்ந்தேன். ஆவியானவருடைய உணர்த்துதலை நான் உணர்ந்தேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Every time you read the Bible, you can hear the voice of God. ஒவ்வொரு முறை நீங்க பைபிளை படிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கலாம். தேவனுடைய தொடுதலை நீங்க உணரலாம் பைபிள் படிக்கும்போது. இப்ப பார்க்கலாம் நம்ம நான் என்ன படித்தேன், கர்த்தர் என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில், அதாவது அந்த கப்பர்நகூமை விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின பிறகு அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய அந்த பெரும்பாட்டினாலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சுகமாக்கின பிறகு அந்த யவீரு என்ற ஜபாலய தலைவனுடைய மகளை இயேசு உயிரோடு மரித்த அந்த மகளை உயிரோடு எழுப்பின பிறகு இந்த அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இது 4வது அற்புதம் மத்தேயுவில். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்க பிச்சை எடுத்து கொண்டிருந்த 2 குருடர்கள் ஒருவேளை ஜனங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னங்க இவ்வளவு கூட்டம், இவ்வளவு ஜனங்க போறாங்க, எங்களால பார்க்க முடியலையே தவிர அவங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு பேசிட்டு போறத எங்களால கேட்க முடிகிறது. யாரோ தாவீதின் குமாரனா, அவரு திமிர்வாதக்காரன் ஒருவனை சுகப்படுத்தினாராம். 12 ஆண்டுகள் ரத்தம் போக்கூடிய ஒரு பெண்ணை அவர் சுகமாக்கி இருக்கிறாரு. அந்த பெண்ணை அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில்
அந்த யபீரு என்ற ஒரு ஜபாலய தலைவனுடைய மகள் இறந்து விட்டாள், செத்து விட்டாள். இயேசு சென்று அவளை உயிரோடு எழுப்பினார். ஒரு இடத்துல தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று இருக்கும். யாருங்க இவருன்னு கேட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்க, இவர் தாவீதின் குமாரன். என்னன்னு சொல்றாங்க? தாவீதின் குமாரன், மேசியா, நம்ம ரட்சிக்க போகிறவர் இவர்தான் என்று சொன்ன உடனே அந்த 2 குருடர் பார்க்க முடியாதுல்ல, அவங்க கேட்கிற அந்த சத்தத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை தேடிட்டு போறாங்க. அல்லேலூயா. இயேசுவை எப்படி கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஒரு விஷயம் என்னன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசுவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. இயேசு, கிறிஸ்து, தேவகுமாரன், மனுஷகுமாரன் என்ற பேர்லாம் இருக்குது. அதுல ஒரு பேர் என்ன பேருங்க? தாவீதின் குமாரன். என்ன பேரு? தாவீதின் குமாரன். இயேசு தன்னை இயேசுன்னு சொன்னாரு, கிறிஸ்துன்னு சொன்னாரு, தேவகுமாரன் என்று சொன்னார், மனுஷகுமாரன் என்று சொன்னார். ஆனா இயேசு தன்னை ஒருபோதும் தாவீதின் குமாரன் என்று அவரே சொல்லவில்லை. அல்லேலூயா. நான் தாவீதின் குமாரன் சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு எங்கேயுமே சொல்லவில்லை. தன்னை அவர் மனுஷகுமாரன், தன்னை தேவகுமாரன் என்றுதான் சொன்னார். ஆனால் மற்றவங்க இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? தாவீதின் குமாரன். மற்றவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னார்களே தவிர இயேசு தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லவில்லை. அது ஏன் சொன்னா, அந்த தாவீதின் குமாரன் என்பது அந்த கிறிஸ்துவனுடைய இன்னொரு பெயர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே அவர் பிறந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலகத்தை ஆட்சி புரிய போகிறவர் என்கிற அர்த்தத்துல தான் அந்த தாவீதின் குமாரன் என்ற பெயர் வருகிறது. மற்றவர்கள் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்களே தவிர இயேசு தன்னைத்தானே தாவீதின் குமாரன் என்று அவர் சொல்லவில்லை. தன்னை அரசர் என்று சொல்லவில்லை. தாவீது அரசருடைய வழிமரபில் வந்த ஒரு அரசர் நான் என்று அவர் சொல்லவில்லை. இயேசு சொன்னதெல்லாம் மனுஷகுமாரன், தேவகுமாரன். ஆனா இந்த 2 குருடர்கள், 2 பார்வையற்றவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைய அவங்க காதுல விழுது, இவர் தாவீதின் குமாரன். அந்த வார்த்தையை வச்சு இயேசு கிட்ட அவங்க சொல்றாங்க, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். They cried to the Son of God. தேவகுமாரனாகி இயேசுவை நோக்கி தேவகுமாரனே, தாவீதின் குமாரனே என்றார்கள். 28. அவர் வீட்டிற்கு வந்த பின் அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். They followed Jesus. இயேசு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினதை அவர்கள் கேட்டார்கள். இயேசு அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே சுகமானதை, அந்த சாட்சியை அவர்கள் கேட்டார்கள். யபீரு என்கிற அந்த ஜபாலய தலைவனுடைய மகளை தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லி அவளை உயிரிழக்க செய்த அந்த நிகழ்ச்சியை அவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு விசுவாசம் வந்தது. அவர்களுக்கு என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. என்ன விசுவாசம்? திமிர்வாதக்காரனை ஒரு சுகப்படுத்தினாரே, 12 ஆண்டுகளாய் ரத்த போக்கூடிய ஒரு அம்மாவை சுகமாக்கினாரே, மரித்து போன அந்த யபீருவின் மகளை, அந்த சிறு பெண்ணை, 12 வயசு அந்த பொண்ணுக்கு, அந்த பெண்ணை என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினாரே. நமக்கு பார்வை கொடுக்க இவரால முடியும். இதை செய்த இந்த இயேசுவால்
இதை செய்த இந்த இயேசு கிறிஸ்துவால், இதை செய்த இந்த தாவீதின் குமாரனால் குருடர்களாகிய பார்வையற்றவர்களாகிய நம்ம 2 பேருக்கும் பார்வையை கொடுக்க இவராலே முடியும் என்று சொல்லி அவங்க இயேசு கிட்ட வராரு. 28ஆம் வசனம் மிக முக்கியமானது. எல்லாரும் உங்க பைபிளை பாருங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். The blind men came to Jesus, came to him. இதான் முக்கியமானது. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. இயேசுவினுடைய அற்புதங்களை நீங்க படிக்கும்போது, ஆய்வு செய்யும் போது, ஆராய்ச்சி செய்யும் போது நிறைய பேருக்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். வித்தியாசமா அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். ஆனா இந்த 2 குருடர்கள், 2 பார்வையற்றவர்கள் இயேசுவிடம் வந்த போது இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 28 நடுப்பகுதி. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன கேட்கிறாரு? இதை செய்ய எனக்கு, சொல்லுங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பு. இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். நான், இயேசுவாகிய நான், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறீர்களே, தாவீதின் மகனாகிய, தாவீதின் குமாரனாகிய, தேவகுமாரனாகிய, மனுஷகுமாரனாகிய இயேசுவாகிய நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். இன்னைக்கு காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிறது என்னவென்றால், இதை நான் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். This is the question Jesus is asking to you today. இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு கேட்கிறார். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே ஒரு காரியத்திற்காக, இதை செய்ய முடியும் என்று, என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை இயேசு கேட்கிறார். சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், பாட்டு பாடினோம், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், காணிக்கை போட்டோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. எங்க ஊர்ல சர்ச்சு நடக்கும்போது பாஸ்டர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பார். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சை விட்டு வெளியில போயிடுவாங்க. மரத்தடியில நின்று, எங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு எதிர்க்க ஒரு பெரிய மரம், அந்த மரத்தடியில நின்று பிரசங்கத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டிருப்பாங்க. அவர் அழகா பேசி முடிச்சு, ரொம்ப அருமையா பேசுவார் பாஸ்டர். பேசி முடிச்சுட்டு கடைசி ஆராதனை முடிச்சுட்டு ஜெபித்து அவர் ஆசீர்வாதம் போற நேரத்துல வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டே சர்ச்சு முடிய போகுது, வாங்க நம்ம எல்லாம் உள்ள போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு வெளியில நிக்கிறவங்களாம் திடீர்னு உள்ள ஓடி வந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அப்படின்னு பாஸ்டர் சொல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு திரும்ப வெளியில வந்துடுவோம். இன்னைக்கு நிறைய பேரு சர்ச்சில் வந்து சர்ச்சுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, வெளில போயிடுவாங்க. பாஸ்டர் ஏஞ்சி பிரசவம் பண்ண ஆரம்பிச்சா, ஐயோ ரொம்ப போரடி பார்ப்பா, இவர் பெரிய பிளேடு போடுவார்ப்பா, இவர் பெரிய ரம்பம்பா, இந்த பிரசங்கத்தை எப்படிப்பா கேட்கறதுன்னு சொல்லிட்டு எங்க வந்துருவாங்க, ஆலயத்துக்கு வெளியில மரத்தடிக்கு வந்துடுவாங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கடைசியா ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் போடுற நேரத்துல எல்லாம் உள்ள ஓடுவாங்க.
சிலர் சிகரெட் கூட பிடிச்சிட்டு இருப்பாங்க வெளியில, சர்ச்சில இருந்து வெளியில வந்து. ஆனா அந்த ஆசீர்வாதம் போடுற நேரத்துல அந்த பீடி சிகரெட் எல்லாம் தூக்கி போட்டு கர்ச்சீப் வச்சு நல்லா தொடச்சிட்டு உள்ள ஓடி ஆசீர்வாதத்தை வாங்குவாங்க. சபை ஆசீர்வாதத்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம்தான். ஆனா அதை விட மிகவும் முக்கியமானது கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். சர்ச்சுக்கு லேட்டா வந்துட்டு சீக்கிரமா போற இடம் சர்ச்சு கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சுக்கு ஜனங்க லேட்டா வருவாங்க, அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீக்கிரமா போயிடுவாங்க. சபை ஆலயத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற இடம் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற இடம். கடவுளுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் விசுவாசம் வரும். ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். அந்த 2 பார்வையற்றவர்களிடம் என்ன கேட்கிறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that I can perform this miracle to you? இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயே, பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயே. நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு உனக்கு அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ற காரியத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா இது எனக்கு வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க எதை வச்சு கேக்குறாங்க? சூப்பர் பதில். அப்பா எனக்கு வாங்கி தருவார் என்கிற விசுவாசம் அந்த குழந்தைக்கு அப்பா மேல இருக்கு. இன்றைக்கு காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார், உங்களுக்கு தந்தையா இருக்கிறார். எனக்கு பிடிச்சமான வசனம் 103ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க சத்தமா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இந்த காலை நேரத்துல நான் பொதுவா வந்து சாஃப்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படிப்பட்டவ சொல்லுங்க? ரொம்ப சாஃப்ட். அதே நேரத்துல ரொம்ப கோபமும் எனக்கு வரும். நம்ம தேவனும் அப்படிப்பட்டவர் தான். அவருக்கு பயந்து அவர் வசனத்தின் படி நடக்கிறவங்க மேல அவருக்கு என்ன இருக்கும்? பிரியம் இருக்கும், அன்பு இருக்கும். அவருக்கு கீழ்ப்படியாம நடக்கிறவங்க மேல அவருக்கு என்ன வரும் சொல்லுங்க? கோபம் வரும். ஒரு அப்பா எப்பயுமே பிள்ளைய கொஞ்சிட்டு இருப்பாரா சொல்லுங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காமிக்கும் போதுதான் அந்த பிள்ளைக்கு மேல அப்பாவுக்கு கோபம் வரும். என்ன இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கிட்டு இருக்கிற, நான் எப்படி கையெழுத்து போறது? நான் கையெழுத்து போட முடியாது, போ உங்க அம்மாட்ட வாங்கிட்டு போ. இல்லப்பா நான் அடுத்த முறை நிறைய மார்க் எடுத்துடுறேன், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகுது. அதே மாதிரிதான் ஆண்டவர். நம்ம அவருக்கு பிரியமா நடக்கும்போது அவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அவர் சொல்றதெல்லாம் செய்யும் போது நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அவருக்கு உகந்த பிள்ளையாக நீங்கள் நடக்கும்போது உங்க மேல அவர் ரொம்ப பிரியமா இருப்பார். பிள்ளைகள் தவறு செய்யும், ஆனாலும் அவர் கண்டிப்பார், நம்ம மேல அன்பா இருப்பார். சில நேரங்களிலே நீங்கள் தவறு செய்வீர்கள், அதுக்காக எப்போதும் உங்களை அவர் திட்டிக் கொண்டு அடித்துக் கொண்டே இருக்க மாட்டார். திட்டும் போது திட்டுவாரு, அடிக்கும் போது அடிப்பாரு, அப்புறம் உங்க மேல அன்பு செலுத்துவார்.
13ஆம் வசனத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில 9ஆம் அதிகாரம் இந்த 27ஆம் வசனத்துல 28ஆம் வசனத்துல இயேசு அந்த குருடர் 2 பேரையும் கேட்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதை செய்ய உமக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே இதை செய்ய உமக்கு சொல்லுங்க, வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே இதை செய்ய வல்லமை உமக்கு இருக்கிறது. when you pray to Jesus, இயேசுவிடத்துல ஜெபிக்கும் போது, தேவனிடத்துல ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உம்மால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது. எனக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு இருக்குது. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உங்கள் வல்ல கரத்தினாலே ஆண்டவர் நீ சிறு சித்திரு உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஒன்றும் இல்லை, சர்வ வல்லவரே தனமாகி மைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பழைய பாட்டு. இந்த பாட்டுல நம்ம சபையில பாடுறதே இல்லை. ஒன்லி பெர்க்மன்ஸ் பாட்டையும் ஒரு சில மாடர்ன் பாட்டையும் பாடிட்டு இருக்கோம். நான் வர்ஷிப் பண்ணா பழைய பாட்டு தான் பாடுவேன். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தினாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, சர்வ வல்லவரே. அப்புறமா சர்வ ஆகாதது ஏதும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ரொம்ப அருமையான பாட்டு. நான் வர்ஷிப் பண்ணும்போது பழைய பாட்டு தான் பாடுவேன். ஓல்ட் இஸ் கோல்ட். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? அகிலத்தையும் ஆகாயத்தையும் நீர் படைத்தீர், உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆராதனையில இயேசு அதைத்தான் கேட்கிறார். இயேசு யாருக்கு அற்புதம் பண்ணுவார்? அவரை விசுவாசிக்கிறவங்க. காலையில இந்த வசனத்தை படிக்கும் போது ஆவியானவருடைய ஒரு ஏவுதலை, ஒரு தூண்டுதலை, ஒரு இன்ஸ்டிங்க்டை நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, இயேசு கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, இதை மட்டுமல்ல, இதை விட எல்லாவற்றையும் பெரிய காரியத்தையும் நீர் செய்ய வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அவர் என்ன பண்ணாரு? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். கவனிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொட்டு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவால் எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீங்கல்ல, அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவால் இந்த கழுத்து வலிய சுகமாக்க முடியும் விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவால் என் கடன் பிரச்சனைய தீர்க்க முடியும் என்று விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க விசுவாசம். நான் நம்ம சர்ச்சை தாண்டி போகும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டு போவேன்? ஆண்டவரே, இந்த இடத்த நான் எப்படிதான் வாங்க போறேன்னு தெரியலையே. இது சந்தேகமானது அல்ல. ஆண்டவரை பார்த்து நான் சொல்றது, இது என்னால முடியாது,
உம்மால முடியும். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. ஆண்டவரே, என்னுடைய பணத்தை வைத்தோ, நான் சேர்க்கக்கூடிய அந்த தொகையை வைத்தோ இதை என்னால வாங்க முடியாது. நாங்கள் ஒரு சிறு மந்தையா இருக்கிறோம். ஆனால் நீர் சொன்னீர், என்ன சொன்னீர்? பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது உங்கள் பிதாவுக்கே பிரியமாய் இருக்கிறது. சிறு மந்தையாகிய எங்களுக்கு இந்த இடத்தை கொடுப்பது உமக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொன்னீரே, நாங்கள் அதை நம்புகிறோம். சிறியவனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறதே லேசான காரியம். இதைத்தான் அந்த காபிரியல் தூதன் மரியாள் கிட்ட சொன்னான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, அந்த 2 பேருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசுவின் மீதுள்ள உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களோ ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரர், நான் இப்போது உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு கார்ல டிராவல் பண்றேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்றது விசுவாசம் கிடையாது. அது கற்பனை, அது மனக்கோட்டை. நான் ஸ்டீபன் பிரதர், இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய பணக்காரன், இந்த உலகத்துல நான் அந்த எலன் மாஸ்க் மாதிரி நான் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், நான் ஒரு பெரிய கார்ல போறேன்ட்டு கற்பனை பண்ணிட்டு அது அறிக்கை பண்றது விசுவாசம் கிடையாது. இங்க இயேசு என்ன சொல்றாரு 29ல, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசுவின் மீதுள்ள விதின் பிராக்கெட் என்ன அர்த்தங்க? இயேசுவின் மீதுள்ள உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இயேசு எனக்கு இவைகளை செய்வார், இயேசு இவைகளை எனக்கு செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. தாவீதின் குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன், மனுஷகுமாரன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றும் என்றும் ஜீவித்து அரசாளக்கூடிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியத்தை செய்ய ஆற்றல் பெற்றவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இயேசுவால் எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வணங்கக்கூடிய இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு இந்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற உங்கள் விசுவாசத்தின் படி. இங்க ரொம்ப சின்னதா இருக்குது இயேசுவின் வார்த்தை, உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுள். என்ன? இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற உங்கள் விசுவாசத்தின் படி. அல்லேலூயா. இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கையின் படி உங்களுக்கு இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இதுதாங்க காலையில நான் பைபிள் படிக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் எதையோ மனக்கோட்டை கட்டி இருப்பேன். அல்லேலூயா. எதையோ நான் நினைப்பேன். நான் நினைக்கிறது எல்லாம் என்னுடைய மனதினுடைய கற்பனை. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னா என்ன அர்த்தம்னா, இதை செய்ய
எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதில் ஆம் ஆண்டவரே, இவைகளை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் பதில் சொல்லுகிறோம் அல்லவா? அதுக்குதான் இயேசு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தின்படி நாம் ஜெபிக்கிறவைகளை, வேண்டிக் கொள்ளுகிறவைகளை, நாம் எதிர்பார்த்திருக்கிறவைகளை இயேசுவால் செய்ய முடியும் என்று நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இயேசு சொல்றார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அப்படி அவர் சொன்ன உடனேயே உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று அவர் சொன்ன உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எல்லாம் கை கட்டி ஆண்டவரை மகிழ்ப்பட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த அருமையான இந்த காலை நேரத்துல இயேசு அவர் சொல்லுகிறார், அதே அதிகாரம், அதே சம்பவம். மார்க் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9:23 சத்தமா ஒருத்தர் படிங்க. இதோடு தொடர்புடைய பகுதி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 23ஆம் வசனத்துல 9:23ல இயேசு என்ன சொல்றாரு? மார்க் 9:23ல இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், அதுக்கு என்ன அர்த்தம்? என்னாலே இவைகளை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால். அல்லேலூயா. இயேசு எனக்கு இதை செய்வார், இயேசுவால் எனக்கு இதை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் உனக்கு இருந்தால், நீ விசுவாசிக்க கூடுமானால், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே அந்த அப்பா, பையனுடைய அப்பா சொல்வாரு, பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, லார்ட் டு ஐ பிலீவ், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். இந்த அருமையான இந்த காலை நேரத்துல இயேசு நமது விசுவாசத்தை பார்க்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம். கவனிங்க, நம்ம சபையில இந்த லெந்து காலத்துல கிட்டத்தட்ட 36 ஜப குறிப்புகளை 8 பக்கங்களில நாம் என்ன செய்தோம்? பிரிண்ட் செய்து சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. நமது சபை மக்களுடைய ஜப குறிப்புகள் கிட்டத்தட்ட 36 ஜப குறிப்புகள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் இடத்துல ஜபிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த அருமையான காலை நேரத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், லார்ட் ஐ பிலீவ். ஆண்டவரே, நான் நம்புகிறேன். நான் ஜெபிக்கிறதை, நான் கேட்கிறதை எனக்கு நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். உமது வசனத்தை நான் நம்புகிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நீ சொன்ன அந்த யோவான் 14:12 நான் நம்புகிறேன். உமது வார்த்தையை விசுவாசிக்கிறேன். உமது வார்த்தையின்படி எனக்கு செய்யும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்வார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்ட அந்த பாடலிலே ஒரு வரியை பார்க்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அந்த பாடலிலே அவர் சொல்வார், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த கவியை பாடுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் போதும்.
கொடும், எல்லாம் கொடும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுக தருபவரே, ஏசையா. ஆமீன், ஆமீன். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்றைக்கு காலை நேரத்துல ஆண்டவர் இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகளே மகனே, இந்த ஜெபத்தை நீர் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறிய, இந்த ஜெபத்தை நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும் என்று நீ நம்புகிறாயா? Do you believe that I will perform it in your life? உனது வாழ்க்கையில இதை என்னால் செய்ய முடியும் என்று நீர் நம்புகிறாயா? Our God is a God of impossibilities. மனிதர்களால் முடியாதவற்றை முடிய பண்ணுகிறவர் நமது தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நான் பேசும்போதே அதை நான் உணர்கிறேன். என் நாமத்தினாலே எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி இருக்கிறார். இதை செய்ய வல்லமை எனக்கு உண்டது என்று வல்லமை உண்டென்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆமையா, இதை செய்ய உனக்கு வல்லமை உள்ளதென்று நம்புகிறோம். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். இயேசு இதை எனக்கு செய்வார் என்கிற நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயே, அந்த விசுவாசத்தின்படி உனக்கு இவைகள் உண்டாக கடவுள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அற்புதத்தை பெற்று அனுபவியுங்கள். God bless you all. Amen.